வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கிய போது அது எப்படி இந்தியாவில் எல்லா ஏழைகளும் எல்லாரும் 100 கோடி பேரும் வேலை கேட்டா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அச்சுறுத்தல்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று செய்து காட்டோமா இல்லையா? இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தானே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதார திட்டமாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது இதுக்கெல்லாம் எங்க இருக்கு நெல்லு கோதுமைன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்து அதுவும் 5 கிலோ அரிசி கோதுமை மோடி அரசு கொடுக்கறத அதுவும் எங்களுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்துல தானே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த போது திரு நம்பியார் என்ற செயலாளர் இதுக்கெல்லாம் அரிசியே கிடையாது இந்த நாட்டில் இருந்தாரு. அதுக்குதான் காமராஜ் சொன்னாரு, பிச்சை எடுத்தாவது நான் மதிய உணவு திட்டத்தை அமல் செய்வேன்னு சொன்னாரு. இப்ப மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அமலாகிறதா இல்லையா? எது சந்தேக பேர்வழிகளுக்கு முடியாது, நடக்காது, செயல்படுத்த முடியாது என்று சிலர் சொல்வார்கள். நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம், செய்து காட்டுவோம். நீட் விலக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்க மாநிலங்களுக்கு முடிவு எடுக்கலாங்க. இது வந்து முரண்பட்ட ஒவ்வொரு தமிழ்நாட்டில் அதை வேணாம்னு இது பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்னு அடுத்த மாநிலம் செயல்படுத்துறப்ப அது ஒரு முரண்பாடு இருக்காது. அது முரண்பாடே கிடையாது. நீட் வர்றதுக்கு முன்னாடி என்ன திட்டம் இருந்தது, அதை முரண்பாடுன்னு சொன்னீங்களா? ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநிலத்தில் வாழ்கின்ற மாணவர்களுக்காக அரசு செலவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டுகிறது. அதுக்குத்தான் இப்ப நீட்டை பத்தி பேசுறோம். ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநிலத்தில் வாழ்கிற மாணவர்களுக்காக அரசு செலவில் அரசு மருத்துவமனை கட்டுகிறது. அதுல எந்த மாணவரை அனுமதிப்பது என்பது மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லையா? இப்ப இந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேர்வு வைத்து ஒரு நேர்காணல் வைத்துத்தானே மாணவர்களை சேர்த்தார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சென்னையில பொது மருத்துவமனையில ராஜாஜி மருத்துவமனையில ராஜீவ்காந்தி மருத்துவமனைய அதற்கு எதிரில் டாக்டர் ரங்காச்சாரி சிலை இருக்கு, இந்த பக்கம் டாக்டர் குருசாமி முதலியார் சிலை இருக்கு. அவங்க எல்லாம் நீட் படிச்சு தேர்வு எழுதியா மருத்துவர்களா வந்தாங்க. எத்தனையோ டாக்டர்கள், புகழ்பெற்ற டாக்டர்கள். இப்ப அண்மையிலே மறைந்து போனாரே கண் வைத்திய நிபுணர் டாக்டர் SS பத்ரிநாத், அவர்கள் நீட் எழுதியா வந்தாரு. இப்ப டாக்டர் ரெட்டி அப்போலோ நடத்துறாரு, அவர் நீட் எழுதியா வந்தாரு. புகழ்பெற்ற டாக்டர்கள், இந்தியாவில் மிக புகழ்பெற்ற டாக்டர்கள் நீட் இல்லாம தானே வந்து புகழும் பெயரும் திறமையும் காட்டினாங்க. அதனால நீட் என்பது தேவை அல்ல. அந்தந்த மாநிலம் தாங்கள் தனியாக தேர்வு நடத்தவில்லை, நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளட்டும், நாங்க வேண்டாம் சொல்லல. தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் சொல்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னது, காங்கிரசும் சொல்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில மருத்துவ கல்லூரிகளில சேர்க்கக்கூடியவர்களுக்கு நீட் தேவையில்லை என்று நாங்கள் முடிவெடுத்தால் நீட் தேவையில்லை. அதைத்தான் சொல்லியிருக்கோம். இந்த தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு பிடித்த கருத்து எது? எல்லாம் பிடிச்ச கருத்து தான். இல்லை எனக்கு பிடிக்காத கருத்தை எழுதுவேனா? பிடிச்ச கருத்தை தான் எழுதியிருக்கணும். எத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் எனக்கு தெரியாது. அது எல்லா மாநிலங்களையும் கேட்கணும். அதை கணிக்கக்கூடிய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான். நான் தமிழ்நாட்டை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 39 இடங்களும் வெற்றி பெறும். புதுச்சேரியிலையும் வெற்றி பெறுவோம்.